நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவங்க இன்டர்வியூ பார்த்தனா, அது தமிழில் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்டின்ஸ் அப்படியே ஃபுல் டாஸ் மாதிரி போட்டு அந்த இன்டர்வியூவர் யார் இன்டர்வியூ எடுத்தாரோ அவரே வந்து உதயநிதி கோச்சிங்கும் கொடுத்து மொத்தம் எனக்கு தெரிந்து 38 கேள்விகள் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன்னா, ஒரு கேள்விக்கு சராசரியாக எனக்கு தெரிந்து ஒரு நிமிஷத்துக்கு கீழே அந்த 45 நிமிஷம் இன்டர்வியூல 38 கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க அமைச்சரானதை அம்மா எப்படி பாக்குறாங்க, அமைச்சரானதுக்கு அப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கா, பாஸ்ட் டைம் என்ன உங்களுக்கு, அதான் சொல்லுவாங்க, பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த நம்முடைய பத்திரிகை நண்பர் அப்படியே பக்குவமா உதயநிதி ஸ்டாலினுக்கு அவரே பந்து போட்டு அவரே பேட்டிங் கோச்சிங் கொடுத்து அந்த கேள்விக்கு ப்ராம்ப்ட் வேற பண்றாரு. அவரே கேள்விக்கும் அவரே ஆன்சரும் கொடுக்குறாரு நண்பர். அவர் பத்திரிகையாளர் நண்பர் அவரே ப்ராம்ப்டும் பண்றாரு. அவ்வளவு கோச்சிங் கொடுத்து உதயநிதி ஸ்டாலினை ஒரு இன்டர்வியூல நடிக்க வைக்கணுமாங்கண்ணே. ஆனால் நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அந்த செய்தியாளர் 1-to-1 நெறியாளர் சந்திப்பு என்பது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்சா, ஒரு ஃப்ரெண்ட்லியா பால் போட்டு அப்படியே பார்த்து பக்குவமா விளையாடுங்க அப்படிங்கறத நான் பார்த்தேன். அதுல எந்த கேள்வியுமே சீரியஸான கேள்வி இல்லை, எந்த பதிலும் சீரியஸான பதில் இல்லை. அதற்கு நாங்கள் பதில் சொல்லி எங்களுடைய தரம் தாழ்த்தி கொள்ள விரும்பல. பத்திரிகையாளர் சந்திப்புனா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு உதாரணம். அதை உதயநிதி ஸ்டாலின் வீட்டில் உட்கார்ந்து சிடி போட்டு ஃப்ரீ டைம்ல பார்க்கணும். என்ன கேள்வி கேட்கிறாங்க, தமிழகத்தினுடைய பிரச்சனை என்ன, அதை எப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கையாள்கின்றார்கள் என்பதை உதயநிதி ஸ்டாலின் பார்க்கணும். ஃப்ரெண்ட்லியா போட்டுவிட்டு யாராச்சும் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களானே. அவர் உதயநிதி ஸ்டாலின் தான் டெப்டி சிஎம்னு ஆரம்பிச்சதே அவரு தான். இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க, சில பேர் தேவையில்லாம உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்னு சொல்லிட்டாங்க, உதயநிதி ஸ்டாலினே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆரம்பிச்சது யாரு? நீங்க தானே ஆரம்பிச்சீங்க, திமுக காரங்க. நீங்களே எம்எல்ஏக்கள் சுத்தி வந்தீங்க. என்னுடைய வாழ்நாள்ல உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பார்க்கணும் நாங்க சொன்னோமா, திமுக எம்எல்ஏ சொன்னாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சருக்கு பொருத்தமானவர்கள் நாங்க சொன்னோமா, திமுக அமைச்சர் சொன்னாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக வர வேண்டும் நாங்க சொன்னோமா, திமுக கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்களா? சொன்னது நீங்க, செட்டப் பண்ணது நீங்க. உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக வந்தால் மக்களே ஏத்துக்க மாட்டாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க தெரிந்த பிறகு நீங்க பல்ட்டி அடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு புது நரேட்டிவ் செட் பண்றீங்க. வெளியெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரா வாங்கன்னு சொன்னாங்க, ஆனா உதயநிதி ஸ்டாலின் பெருந்தன்மையா வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற நரேட்டிவ் இந்த டிராமா எல்லாம் எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டுவாங்க? இந்த அந்து போன ரீல எத்தனை நாளைக்கு ஓட்டுவாங்க? அதே டைப்ல கரெக்டா இந்த பிரச்சனை விஸ்ரூபமாகும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்லி இன்டர்வியூ, அதுல 38 கேள்வி. அந்த கேள்வியெல்லாம் நேற்று நான் படிச்சு பார்த்தேன், யாரோ எனக்கு அனுப்பியிருந்தாங்க ஒரு ஃபார்வர்டு மாதிரி. என்ன கேள்விங்கன்னு அது? ஒரு துணை முதல்வர் அம்பிஷன் இருக்கக்கூடிய ஒருவருக்கு, ஒரு கட்சியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவருக்கு அப்படியா கேள்வி கேட்பாங்க? எவ்வளவு விஷயம் இருக்கு. நார்த் சவுத் டிவைடை பத்தி பேசுறாங்க, கேள்வி கேளுங்க. டெவல்யூஷனை பத்தி கேளுங்க. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற ஒரு ஃபண்டை ஒப்பிக்க சொல்லுங்க. எல்லாம் விட்டுட்டு திரும்ப இப்படி எப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி மீடியா இன்டர்வியூங்கண்ணே. அதுல கேட்கப்பட்ட கேள்வியும் சீரியஸ் கிடையாது, சொல்லப்பட்ட பதிலும் சீரியஸா கிடையாது. அது என்ன சொல்றது? அதுக்கு நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றாங்கண்ணே. அதாவது ஒரு இடிப்பு, ஒரு மத வழிபாட்டு தளத்தினுடைய இடிப்பை பற்றி பேசுவதற்கு கடைசி தகுதி யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம். படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோவில் என்று சொல்வது போல ஆட்சிக்கு வந்த பின்பு எத்தனை கோயில் அடிச்சாங்க? அதெல்லாம் மக்கள் எல்லாம் போர்க்குரல் எழுப்பிய பிறகு கோயில் இடிப்பை நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இவர்கள் இடிப்பை பத்தி பேசுறாங்க. அது உச்ச நீதிமன்றத்துல 5 பேர் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில், இஸ்லாமிய நீதிபதி இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் யுனானிமஸ் வெர்டிக்ட்ல ராமர் கோவில் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டு, மாஸ்க் எங்கே கட்டணும் அதற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டு, 2 தரப்புக்கும் நியாயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ராமர் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் அமைத்து பப்ளிக்ட மணி வாங்கி இந்தியாவுடைய மக்கள் தன்னோட சம்பாதிச்ச ஒரு பைசாவும் போட்டு, இதனை திமுக காரங்க மாதிரி கொள்ளையடிச்சு கோபாலபுரம் வீடு கட்டுற மாதிரி நினைச்சிட்டாங்களா? ராமர் கோவிலுக்கு ஒரு மனிதனும் சம்பாதித்த பணத்தை எல்லாம் போட்டு அதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு நபர் 25 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 25 கோடி ரூபாய் தமிழகத்துல ஒருவர் கொடுத்திருக்காரு செக். இந்திய அளவில் தமிழகம் 3வது மாநிலம் ராமர் கோவில் கட்டுவதற்கு அதிக பணம் கொடுத்த மாநிலம். என்ன பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின்? எல்லாம் தெரியுமா அவருக்கு? எல்லாம் படிக்கிறாரா? என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி தெரியுமா? சும்மா அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லி பால் ஃபுல் டாஸ் போட்டாங்கன்னா அப்படியே பதில் சொல்லலாம்னு ஐடியா பண்றாங்க.